நேற்று திடீர்னு முதலமைச்சராகணும்னு ஒருத்தர் வந்தவர் சிறப்பு சங்கம் மாற போட்டா அவருக்கு எந்த சிக்கல் எல்லாம் தீரணும். சிக்கலே இனிமேல் ஆரம்பிக்க போகுது. மாநாடு போடுறவங்களுக்கு ஒரே கேள்வி, எத்தனை கோவில் வடநாட்டிலேயே நீங்க முருகன் கோயில் கட்டிருக்கீங்க உண்டாக்கிய, அப்ப எந்த மிச்சம் 234 திமுக கூட்டணி தான் வரும்னு சொல்லி அறிவியலை பத்தி பேசுறதுக்கு ஒரு தகுதி உண்டான்னு கேட்கணும். டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில தெளிவாகவே இந்த வாய்ப்புகள் என்றைக்கு வந்தது 13, இன்றைக்கு சாதாரண தேதி தெரியும். மிக முக்கியமா 5 நாட்களுக்கு முன்னால் வந்தது, இன்னைக்கு 18. இந்த இதுல ஒரு பெரிய அரை கட்டுரை எழுதியிருக்காரு, ஆய்வு கட்டுரை. இந்த செய்தியாளர் போய் எழுதியிருக்கிறார். இட் இஸ் கன்ஃபர்ம்டு கீழடி இஸ் as old as the Gangetic Plain. மிகப்பெரிய அளவிற்கு ஆய்வாளர்கள் பண்ணியிருக்காங்க. இந்த ஆய்வு மற்ற எல்லாருக்கும் இன்னைக்கு இந்த ஆய்வை மறுத்து விட்டீங்களா? ஏன் மறுக்கிறாங்க? அது அமைச்சருடைய கருத்து அல்ல. அதே மாதிரி சகோதரர் நம்முடைய தோழர் முத்தரசு அவர் சொன்ன மாதிரி அவருடைய எஜமானனுடைய கருத்து, இந்த ஆட்சியினுடைய எஜமான கருத்து, ஒன்றிய ஆட்சியினுடைய எஜமான, அதுதான் RSS. RSS கருத்து என்னன்னு கேட்டா, இங்க நண்பர்கள் சொன்னார்கள், நம்முடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய பொறுப்பாளர்கள் சொன்னார்கள். அவர் சொன்ன மாதிரி அவருடைய நோக்கம் என்ன என்று சொன்னால், முழுக்க இது RSS கருத்தை நிலைநாட்டுகின்ற ஒன்று மறைமுகமா. அது உத்தரவு போடுறாங்க. அது இவ்வளவு ஆரம்பத்திலிருந்து இதற்கு முட்டுக்கட்டை போட்டு வந்தார்கள். ஆரம்பத்தில் எப்ப ஆரம்பிக்கப்பட்டது என்று சொன்னால் நண்பர்களே, இது மிக முக்கியமாக 1976 இருந்து ஆரம்பம். மிக முக்கியமா 76 இன்னை வரையில படிப்படியா ஆய்வுகள் வந்திருக்கிறது. கீழடிங்கிறது ஆய்வினுடைய ஒரு பகுதி. அதுதான் மேலே ஏழு லோகம், கீழே ஏழு லோகம். அதை சொல்ல தடாகர பாதகம், அது நம்பிக்கைன்னு சொல்றவங்க போய் அறிவியலை பத்தி பேசுறதுக்கு எனக்கு தகுதி உண்டான்னு கேட்கணும். எந்த 7 லோகம், மேலே 7 லோகம், கீழே 7 லோகம், பூகோளத்தை பற்றி பாரு, எந்த குளோபலியாவது கண்டுபிடிச்சு பாரு. இல்ல நீ வெளியிடுற எங்கேயாவது போய் கீழே 7 லோகம், மேலே 7 லோகம், தடாகரம் அப்படின்னு 14 லோகம் இருக்குன்னு சொன்னவர், அதுதான் எங்கள் வேதம்னு சொல்லிட்டு அதுக்கு நேர் எதிரானது அறிவியலை கேட்கறதுக்கு உனக்கு முதல் தகுதி உண்டா? முதல்ல அதனால எழுந்து பார்க்கணும். சரி, அறிவியல்னா என்ன? கேள்விகள். அறிவியல்னா என்ன? கேள்விகள், ஆய்வு செய், இதுதான் அறிவியல். கேட்காதே, நம்பு. நம்பாவிட்டால் நரகத்துக்கு போக இது சொல்றது பாருங்க. இவருக்கு பேரு அறிவியலா? இவருக்கு கேட்க தகுதி உண்டா? நினைத்து பார்க்க வேண்டும், எண்ணி பார்க்க வேண்டும். நியாயமான கேள்வி இது. இந்த சார்பா அந்த சார்பா என்பது அல்ல. அடுத்த தோழர்களை மிக முக்கியமா கவனிக்கணும். இந்த வந்திருக்கிற ஒரே ஒரு பகுதியை உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். ஏன்னா உங்களுக்காக அல்ல, இந்த செய்தி உலகம் பூரா போகுது. உலகத்துடைய எல்லா பகுதிகளிலையும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், கேட்பார்கள். விரிவாக இந்த அளவுக்கு பரவி கொண்டிருக்கிற இதன் சூழ்நிலையில who is working on கீழடி? யார் இந்த கீழடிக்காக, யாரிடத்துல எல்லாம் வெறும் ராமகிருஷ்ணன் சொன்னதுனால அல்ல. அவரை மட்டும் நீங்க மாத்தினீங்கன்னா போதும், உலகத்தை பூரா நீங்க மாற்ற முடியுமா? அதுக்கு உதாரணம் கேட்டு பாருங்க. அதற்கார் என்னென்ன அறிவியல் கேட்டார, அந்த அறிவியல் கேட்கிற அதிபுத்திசாலியான அமைச்சர் அவர்களுக்கு இந்த கேள்வியும் அவருக்கு சொல்லிக் கொடுக்கிற RSS பதில் சொல்லட்டும். அகர்கார் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் புனே Diatom study to understand if terracotta pipes were used in potable water or industrial waste. அவர் சொன்ன மாதிரி சொன்னார் பாருங்க, பானை என்னன்னு சொல்லுவார் அப்படின்னு. மிக முக்கியமா அந்த அளவிற்கு புனேவில் முதல்ல ஆராய்ச்சி. புனே RSSக்கு அதுதான் அடித்தளம் போட்ட ஊர். அது மிக முக்கியமா அங்கே பூனாவில் இப்போ புனேன்னு அதுக்கு பேரு. ஃபீல்டு மியூசியம் சிகாகோ அண்ட் IIT காந்தி நகர். குஜராத்லயே IIT அவங்களே போயிருக்காங்க. அதுதான் வேடிக்கை. IIT இதை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கணும். என்ன நினைச்சுட்டு இருக்காங்க? நாம முரட்டுத்தனமா திராவிடம்னு மேடையில பேசி விட்டு போடலாம். ஆதாரங்களோடு, சான்றோடு, மிக முக்கியமா ஆதாரத்தை வைத்து பேசுகிறவங்க ஆதாரம் எங்கன்னு கேட்கலாமா? அது எங்கேயும் ஆதாரத்தோடு சொல்லித்தான் அறிவியல். அது மட்டும் திருத்த அறிவியல் முடிவானதுன்னு சொல்லாதான் அறிவியல்.
நான் திருந்து அதை திருத்து மேல போவோம். நாளைக்கு இன்னொன்னு புதுசா இருந்தா அந்த தியரி தப்புன்னு சொல்லிடுவான். அதுதான் மிக முக்கியம். அறிவியல் மேலும் அதுக்கு எதாவது பதில் ஒழுங்கான பதிலா யார் செய்ய வேண்டியது? அமைச்சரோ அல்லது மற்றவர்களோ நிபுணர்கள் அல்ல. ஆய்வு செய்ய வேண்டியது ராமகிருஷ்ணன் போன்ற அதிகாரிகள் அதுக்குரிய தகுதிப்படுத்தி இருக்கிறார். இப்ப நீங்க அவர் கருத்தை தான் சொல்றமே தவிர ஆதாரம் வேண்டும் என்று சொல்லும் போது அதைத்தான் நான் சான்று காட்டுறமே தவிர வேறு வந்து நமக்கு சாதகமா இருக்கிறது என்பது அல்ல. பாதர் ஹீராஸ் அவர்களை பற்றி சொன்னார்கள். அவர் மிக முக்கியமாக மோகன்தாஸ் ஹரப்பாவில திராவிட நாகரிகம் என்று சொல்லும் போது நகர நாகரிகமா என்ற சொல்லி அதுல வேத கலாச்சாரம், சரஸ்வதி நாகரிகம் இதெல்லாம் சொல்லி இவர்களுக்கு முன்னாக திராவிட நாகரிகம்னு வந்துடக்கூடாதுங்கிறத ஒரே ஒரு நோக்கம் இதை ஒப்புக்கொள்ளாது. எனவே ஆய்வு நோக்கம் அல்ல, அறிவியல் தேர்ந்த நோக்கம் அல்ல. இது முழுக்க முழுக்க கொள்கை பூர்வமான அவருடைய கொள்கைக்கு, ஆரிய பண்பாட்டு படையெடுப்புக்கு இது ஆபத்து. எனவேதான் ஆரிய பண்பாட்டு படையெடுப்பு எதிர்நோக்கி பெரியார் ஏன் பண்ணாரு? மிக முக்கியமா நீ ஒவ்வொன்றா பண்பாடான இன்னைக்கு கூட முருகன் மாநாடு என்ன, இங்க வந்து முருகன் மாநாடு போடுறவங்களுக்கு ஒரே கேள்வி, எத்தனை கோயில் வடநாட்டிலேயே நீங்க முருகன் கோயில் கட்டியிருக்கீங்க உண்டா? அப்படியே தவறி போயிருந்தாலும் முருகன் கிடையாது. அங்க ஸ்கந்தன், சுப்பிரமணிய சுவாமி. இதுதான் எப்ப தமிழ்நாட்டு முருகனுக்கு எப்படி காய் அடிச்சாங்க, எப்படி ஸ்கந்தன் ஆனாரு, எப்படி சுப்பிரமணியம் ஆனாரு? ஒண்ணும் இல்லை. அன்னையில நேற்று கூட ஒரு புத்தகம் ஆதாரபூர்வம் பண்ண சிகரன் செந்தில்நாதன் நம்ம ஆய்வாளர், அவர் ஒரு சமயத்தை பற்றி ஒரு ஆழமான ஆய்வு செய்து புதுசா வந்திருக்கு அந்த நூல். அதை படிச்சா அதுல ரொம்ப அழகா இருக்காரு. கந்தன், சுப்பிரமணியன் இதெல்லாம் முருகனை மாத்தினாங்க, 7 படை வீடுகள்ல எப்படி ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு. ஆக இது நம்பிக்கை. அது மட்டுமல்ல, எந்த அறிவியல்வாதிகிட்ட கேட்கணுங்கிறாங்க இந்த அறிவியல்வாதிகள் யாரை கேட்கணுங்கிறாங்க? ராமருக்கு வந்து அங்க பாலராமர், குழந்தை ராமர் அப்படின்னு சொன்னீங்களா? எந்த அறிவியல் சயின்டிஸ்ட் லேப்ல கொண்டு போய் பார்த்தீங்களா? ராமன் வந்து அவரா எடுத்தார், அப்புறம் ராமன் குழந்தையா பிறந்தார். அவதாரம்னால மேலே இருந்து கீழே இறங்குவது, சமஸ்கிருதத்துல அதுதான் சொல்லு. அப்படி இருக்கும்போது மேலே இருந்தவர் கீழே முழுமையா இறங்கிட்டார். மிக முக்கியமா அப்படி இருக்கும்போது அவர் ஒண்ணு யாரும் கருவில சுமந்து வரல. ஆனா வால்மீகி ராமாயணத்துல வேற விதமா இருக்கு போறாம 56 ராமாயணம் அதனாலேயே வந்திருக்கு மிக முக்கியமா. எனவே நான் இப்படிப்பட்ட ஒரு கற்பனைகள் அது அழகா அவர் சொன்னார்கள். மிக முக்கியமா கனகராஜ் அவர் சொன்னார், அவர்கள் எல்லாம் இதுவரையில புராணத்தை தான் வரலாறாக்கியவர்கள். அதே போலத்தான் தத்துவத்தை எல்லாம் மதத்தை தத்துவமாக்கினார்கள். அதுபோல சயின்ஸ் என்பது சூடோ சயின்ஸ், அஸ்ட்ரானமி என்பது இருக்கிற வானவியல், சோதிடம் என்பது இருக்கிறத அது வரவில்ல. சோதிடம் அவர் நம்பிக்கையை பார்த்து சொல்லுவார். நேற்று திடீர்னு முதலமைச்சர் ஆகணும்னு ஒருத்தர் வந்தவர், அவர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சிகப்பு சந்தன மாலை உருட்டுறாருன்னு போட்டிருக்காரு போறாம. இன்னைக்கு சிகப்பு சந்தன மாலை போட்டா அவருக்கு வந்த சிக்கல் எல்லாம் தீரணும். சிக்கலே இனிமேல் ஆரம்பிக்க போகுது, தரப்போறது இல்லை. மிக முக்கியமா கட்சி நடத்தும் போது இயக்கம் நடத்துறவர்களுக்கு தான் ரொம்ப தெளிவா தெரியும். அது நம்பிக்கை. ஒரே வார்த்தை சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ல அவர் எழுதுறாங்க, என்ன ஆதாரம் அப்படின்னா ராமர் கோயில் இந்த இடத்துல இருந்து பாபர் மசூதி எடுத்தாங்க அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் ஆதாரம் என்னன்னு கேட்டா அது எங்க நம்பிக்கை, அவ்வளவுதான். அது எழுதுனீங்க. இதுவரை நம்பிக்கையை பற்றியே பேசி வழக்கு நடத்தி கோயில் நடத்தி நபர்களுக்கு அறிவியலை பற்றி பேசி எந்த அறிவியலை கேட்கு? நீங்க எந்த ராமர் கோயில் கட்டுவதற்கு எந்த அறிவியலை சொன்னீங்களோ அந்த அறிவியல்வாதியை காட்டுங்க, நாங்க போய் கேட்கிறோம். பண்பாட்டு படையெடுப்பை நாம் எதிர்த்து அழிக்க வேண்டும், தடுத்து நிறுத்த வேண்டும். ஆகவேதான் இந்த பிரச்சனையை மக்கள் பிரச்சனையா இருக்கணும். இது என்னங்க சாதாரண அது எங்கேயோ ஒண்ணு இருக்கு, அது எங்க இருந்தா என்னன்னு சொல்லக்கூடாது. மிக முக்கியமாக எனவே உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்வதில்லை என்றால் இந்த பிரச்சனை அறிவுபூர்வமானது, ஆதாரபூர்வமானது, எல்லா வகையான நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வகையில இது மக்கள் இயக்கமாக இந்த இயக்கம் மாறி எல்லா இடங்களிலும் நம்முடைய பண்பாட்டை காப்போம். உரிமை இது சலுகை அல்ல, இது பிச்சை அல்ல, உரிமை. அந்த உரிமையை நாம் நிலைநாட்டுவோம் என்ற உறுதியெடுக்கத்தான் தமிழ்நாடு தேர்ந்தெடுக்கிறது. இதில் யார் எந்த பக்கம் என்பது மிக முக்கியம். அதான் மிக முக்கியம். நல்லது சொன்னார். இதுக்கெல்லாம் ஒரே வழி என்ன? சகோதரர் தங்கராஜ் அவர்கள் சொன்னார். ரொம்ப முக்கியமா
மீண்டும் வருகிற தேர்தலுக்கு தானே இவ்வளவு போடுறீங்க. தேர்தலில் மீண்டும் உங்களுக்கு வரணும்னு நினைக்கிற மீண்டும் வர முடியாது. மீண்டும் வர்றது அப்புறம் இருக்கட்டும். இதுல இருந்து மீண்டும் வர முடியுமா? மீண்டும் வர முடியாத போது அப்புறம் மீண்டும் எங்க வர்றது? அதுதானே மிக முக்கியம். ஆகவே நன்றாக நீங்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு செய்தி என்னவென்றால், இன்னொரு வகையில் லாபம் இல்லை, நாங்க பிடிவாதமாக இருப்போம்னு சொன்னா இருங்க, நாங்க தொடர்ந்து நடத்திட்டு இருப்போம். மக்களுக்கு எங்க பிரச்சாரம் ரொம்ப சுலபமா போச்சு. அதனால 26 தேர்தலுக்கு நல்ல சரக்கை கொடுத்திருக்கிறார்கள். இது மாதிரி நிறைய பேரை மாத்துங்க, இது மாதிரி நிறைய பிரச்சனையை உண்டாக்குங்க. அப்ப எங்க வேலை மிச்சம்? 234 திமுக கூட்டணி தான் வரும்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நீங்கள் நல்ல வாய்ப்பை கொடுக்கிறீர்கள். எனவே நீங்கள் காட்டுகிற எதிர்ப்பெல்லாம் இந்த வயலில, இந்த கொள்கை கூட்டணி வயலில வீசப்படுகிற உரங்கள். இந்த உரங்கள்ல எவ்வளவு நீங்கள் தாழ எதிர்ப்புகளாக இருந்தாலும், எச்சங்களாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் அவர்கள் நீங்கள் வீசும் உரங்கள். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.